டெரஸில் கார்டன் எப்படி வைப்பதுன்னு பார்க்க போகிறோமா. மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் நம்ம எப்படி வைப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொட்டிலாம் காட்டி என்னென்ன பயிர் வைக்கலான்னு சொல்ல போகிறோமா. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. மாடி தோட்டம் வைப்பதற்கு என்னென்ன ஐடியாக்கள் இருக்குதுன்னு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க, நான் தொட்டி என்ன நான் யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் இது பாயிண்ட் நம்பர் 1. இதை பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் சுடு தண்ணி போட்டு குடிக்கிற பாத்திரம், சரிங்களா? இதே பாருங்கள், 25 லிட்டர் தண்ணி கீழே வச்சு தண்ணி போடுமா. அது இவ்வளோ நாள் தொட்டாசி நீங்கள் இருந்தது. என்னோடய டாக்டர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் பாருங்கள், டப்பு பாருமா. டப்பில் கூட வச்சுருக்கேன். இதில் பொன்னாங்கண்ணி கரை தொடர்ந்து வந்ததுமா. இப்போ வெள்ளைப்பூச்சி வந்துச்சு, அதனால் டப்பை பயன்படுத்தியிருக்கேன். இப்படி வாங்க. இந்த பாருங்கள், சிமெண்ட்டு தொட்டி. இது சின்ன சைஸ் தொட்டிமா, சரிங்களா? இந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம விதை போடலாம். தக்காளி விதை, மிளகாய் விதை இவ்வளோ சின்னதில் போட்டு வைக்கலாம். இதை பாருங்கள், நர்சரியிலேருந்து செடி வாங்குறது. இப்போ இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒவ்வொன்றையும் இப்படி கவுத்து போட்டு நான் ஒவ்வொரு செடி வச்சுட்டு போகிறேன். இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 1மா. இதை நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் 5 லிட்டர் வாலி யூஸ் பண்ணலாம், பிஸ்கெட்லாம் போட்டு சாக்லேட்லாம் போட்டு கொடுப்பாங்களே பாக்ஸு, அதை கூட யூஸ் பண்ணலாமா. இந்த மாதிரி தான் நம்ம தொட்டி யூஸ் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தோட்ட மண் இருந்தால் நல்லதுமா. தோட்ட மண் இருக்கணும். அது கூட எம்சாண்டுன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆஷ் கலரில் மண் அடிக்கிறாங்களா, அதுதான் எம்சாண்டு. அப்புறம் ஆற்று மணல், கொக்கோ ஃபிட்டு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோம்மா இதை தான் போட்டால் வரும்னு இல்லை. டைரெக்டாக தோட்ட மண் கொஞ்சம் நான் கலந்தால் நல்லாயிருக்கும். எதுலேயும் செடிகள் வருமா, நம்ம மெனக்கிடணும். ஆனால் மாடியில் வைக்கிறதுனால வெயிட்டு குறையுங்கிறதுக்காக நம்ம கொக்கோ ஃபிட்டு யூஸ் பண்ணணும். பாயிண்ட்டு 2. 3வது விதை ஒன்று எங்களுக்கு கிடைக்கலம்மா, பரவாயில்ல. வீட்டில் வாங்கிட்டு வர தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பார்த்து கட் பண்ணி இதெல்லாம் 3/4 அளவுக்கு மண் வச்சுட்டிங்கன்னா போதும். இது கூட மண் வச்சுட்டு அப்படியே அந்த தக்காளியை பூஞ்சி விட்டு அதில் 1/2 இன்ச்சுக்கு மண் போட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்படி தான் தக்காளி விதை போடணும். மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு மிளகா வாங்கிட்டு வருவோம், அப்படி மிளகா போடணும். விதை இப்படி தான் நேர்த்தி பண்ணுறது. இதை பார்த்துங்க. விதை நேர்த்தினா ஆரோக்கியமான விதையாக இருக்கணும். சில விதைகள் வெள்ளை பிடிச்ச மாதிரி இருக்குமா, அது பூர்ணம் பிடிச்ச மாதிரி அது வரலை. விதை நேர்த்தி பாயிண்ட் 3. பாயிண்ட் 4, சரிம்மா இந்த மாதிரி விதை போட்டு 1 ஜான் 1.5 ஜான் வளர்ந்துருச்சு, திரும்ப நம்ம வேறு தொட்டி ரெடி பண்ணி வைக்கணும். தொட்டியோடைய அளவு இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம நாட்டு போட்டு இந்த மாதிரி நட்டு வைக்கிறது இந்த மாதிரி இந்த அளவு இருக்கலாம். மாற்றி நடும்போது அதில் நம்ம மாற்றி ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும். பாயிண்ட் 4, நம்ம எவ்வளோ பெரிய தொட்டியாக இருந்தாலும் இதெல்லாம் மரமே வைக்கலாமா. இதில் நம்ம பழமரங்கள், வாழை கூட வைக்கலாமா. அந்த அளவுக்கு இது 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம்மா. இப்போ மாற்றி நட்டுறோம். இப்போ தக்காளி செடியாக இருந்தால் அதுக்கு ஒரு குச்சி சப்போர்ட்டு கொடுக்கணும். கொடி வகை தக்காளி செடிக்கு கண்டிப்பாக குச்சி சப்போர்ட்டு கொடுக்கணும். ஒரு தென்னை நார் கயிறு கட்டி மேலே நம்ம கொடி ஏற்றணும். கொடி வகையாக இருந்தால் இது பாயிண்ட் 5மா. பாயிண்ட் 6, காலையிலேயே இல்லை மாலையிலே தண்ணி ஊற்றணும். கோடை காலமாக இருந்தால் காலையில் தான் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே ஊற்றணும். தண்ணி ஊற்றுறது. பாயிண்ட்டு 7, இயற்கை உரம் தான்மா கொடுக்கணும். நாம் வீட்டில் தோட்டம் வளர்க்குறோன்னா ஒன்லி இயற்கை உரம் தான். இந்த டிஏபி, யூரியா அதெல்லாம் போடாதீங்க தயவு செய்து. நான் பூச்செடிங்களுக்கு கூட போட மாட்டேன். அதெல்லாம் எப்பயுமே இயற்கை உரம் தான். இப்போ கூட பாருங்கள், மணிலா புண்ணாக்கு 50 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தேன் 10 நாளைக்கு முன்னே. இன்றைக்கி அதுவும் 60 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த மணிலா புண்ணாக்கு கூட நான் மரச்செக்கில் ஆடுற கடையில் தான் வாங்குவேன். இந்த இதெல்லாம் மற்ற இடத்துல வாங்க மாட்டேன். இப்போ அது 50 ரூபாய் இருந்தது 60 ரூபாய் ஆகி போச்சு. 3 கிலோ வாங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த மணிலா புண்ணாக்கு இயற்கை உரம் நிறையா இருக்குமா. என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் 7, உரம் எப்படி கொடுப்பது. 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும். தண்ணி ஊற்றும் போதே செடியில் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்து ஊற்றணும். 2வது, நம்ம தொட்டிக்கு தண்ணி ஊற்றும் போது தண்ணி கீழே இறங்கக்கூடாது. அதாவது கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். இது பாயிண்ட் 7 போட்டோம். பாயிண்ட் 8,
கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் பெரிய தொட்டில் தான் வைக்கணும். நேற்று கூட கேசவர்த்தின செடி இந்த மாதிரி சின்னதில் வச்சுட்டு நேற்று மாற்றி வச்சுருக்கேன். தொட்டி வந்து செடியினுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொட்டி உடனுக்குடன் மாற்றிடணும். அதையும் பார்த்துங்க. இது பாயிண்ட் 8. பாயிண்ட் 9 நம்ம அதுக்கிட்ட வந்து வெள்ளைப்பூச்சி எதாவது வந்திருக்கா, செடிகள் எதாவது காஞ்சிருக்கா, காஞ்ச கிளைகள்லாம் வந்தால் கட் பண்ணிடணும்மா. கட் பண்ணிட்டா ரொம்ப காயாத திரும்ப துளுத்துட்டு வருவாங்க. இது பாயிண்ட் 8. பாயிண்ட் 9 வந்து இயற்கை உரம் கொடுக்கறது. நம்ம செடி நடவு நட்டு 1 வாரம் 10 நாள் சென்று தான் கொடுக்கணும். மாற்றி நடுறோம்ல உடனே கொடுக்கக்கூடாது. 15 நாள் கூட ஆகலாம். 10 டேஸ்க்கு ஒரு முறை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும். என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்ல, அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணியில் தண்ணி கலந்து ஊற்றணும். இது பாயிண்ட் 9. பாயிண்ட் 10 உரமே 2ஆக பிரிக்கலாம். திட உரம் ஒன்று, திரவ உரம் ஒன்று. மக்கிய கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், மாட்டு சாணம், தோட்ட கழிவுகள் இவங்கெல்லாம் வந்து திட உரம். இதில் வந்து கைப்பிடி நம்ம அள்ளி போடணும். சரிங்களா? வேப்ப முன்னாக்கு கூட திட உரம் தான். மணிலா புண்ணாக்கும் திட உரம். ஆனால் ஊற வச்சு தான் நம்ம அது திரவமாக மாறுது. மணிலா புண்ணாக்கெலாம் 2 டேஸ் ஊறணுமா. நல்லா தண்ணி கலந்து கொடுக்கணும். சாதம் வச்ச தண்ணியிலையும் தண்ணி கலந்து கொடுக்கணும். அரிசி கழுவுற தண்ணி மட்டும்தான் அப்படியே கொடுக்கலாம். இதுதாம்மா மாடி தோட்டத்தோட ஐடியா, டிப்ஸு. ஆனால் மாடியில் வைக்கும்போதே கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுலாம் ஒரு லைனில் வச்சுருங்க. அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு லைனில் வைங்க. அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு லைனில் வைங்க. இதுதாம்மா மாடி தோட்டம் வைப்பதற்கான ஐடியாஸ். மாடி தோட்டம் ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி, நிம்மதியை தேடி நம்ம எங்கெங்கேயும் போகிறத நமக்கு நம்ம வீட்டிலே கிடைக்குமா. நம்ம வீடே சொர்க்கம், நம்ம தோட்டமே சொர்க்கம். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து என்னுடைய அனுபவ கதை ஒன்று சொல்கிறேன். என்னுடைய திருமணத்தை சொல்ல போகிறேம்மா. என்னுடைய திருமணம் வந்து அதாவது திருமணம் எனக்கு பிடிச்சிதாம்மா, மாப்பிள்ளை பிடிச்சி தான் பேசுறது. ஆனால் நாங்கள் எங்கேயும் பார்த்துக்கிண்டில்ல. 2வது அவங்க வந்து நெருங்கிய உறவில் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வழியில் நெருங்கிய உறவு. பட் வந்து நான் விரும்பினதாம்மா. எப்படி ஒரு 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு கிடைச்சது மாதிரி இன்னும் இது வரைக்கும் யாருக்கும் நான் பார்த்ததில்லம்மா. என்னுடைய கணவர் வந்து அவ்வளோ தங்கம். 6 வருஷம்தான் லைஃபு. 6 வருஷம் லைஃப்பில் ஒரு தடவை மளிகை கடைக்காரர் என்னை காசு கேட்டாருமா. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும், அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்புல. ப்ளவுஸ்லாம் எடுத்தால் 1/2 டஜன் தான், இன்ஸ்கர்ட் எடுத்தால் 1/2 டஜன் தான். சாரீ மட்டும் எடுத்தால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நான் போய் தாம்மா எடுப்பேன் சாரீ. அப்படி பார்த்துக்கிட்டாங்கம்மா. எதுவும் இல்லைன்னு போய் நான் எங்கேயும் நிற்க மாட்டேம்மா. மாதமாக இருந்தால் காசு வந்துடும். வீட்டில் வேன் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிப்பாங்க, கொண்டு வந்து விடுவாங்க. அப்படியே இப்போ வயசு எனக்கு 63மா. 63 வயசுலேயே அந்த 6 வருஷ வாழ்க்கையை மறக்க முடியலன்னா அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்னு பாருங்கள். ஏதாவது என்ன கோவமாக பேசிட்டா கூட நம்ம முன்னுந்தா ஒன்றுமே சொல்ல மாட்டாருமா. பெல்ட் எடுத்து அவர் 2 அடி அடிச்சுப்பார். அடிச்சுட்டு அப்போல்லாம் சைக்கிள் தான். சைக்கிளில் உடனே தேட்டருக்கு கூட்டு போவாங்க, படம் காட்டுவாங்க. போகும்போதே வீட்டில் சாப்பாடு கப்பில் கட்டிப்பாங்க. படம் போடும்போது ஒரு ஸ்பூன் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அந்த 63 வயசில் அந்த 6 வருஷம் வாழ்க்கை தாம்மா பொன்னான வாழ்க்கை, பொற்காலம். நான் வாக்கப்பட்ட இடம் பெரிய இடம், ஜமீன் பரம்பரை மாதிரி வெள்ளி கிண்ணத்தில் தான் சாப்பிட்டவங்க. ஆனால் இப்போ எங்கள் கணவர் இருந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கினாங்க. கடலூர் அம்மா, கடலூர் அப்படி அப்படின்னு பெருமை தான். எங்கே பண்ணாலும் பெருமை பீத்தில் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி. ஆனால் இப்போ பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க வரலம்மா. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு 72 சென்ட்டு இடம் வாங்கினேன். 23 சென்ட்டு 7/20க்கு வாங்கினேன். அதை வந்து அவங்க ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தை மேரேஜ் பண்ணி போனால் அம்மா வீட்டுக்கு தான் வரும், சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கா போகுதுங்க கிடையாது. நான் எங்கேயாவது இட்டு போய் 10 நாள் தங்கினா தான் என் பிள்ளைங்கள. இந்த தோட்டம் வச்சு 10-15 வருஷமாக நான் வந்து பிள்ளைங்களை எங்கேயும் கூட்டின்னு போகிறதும் இல்லை. இதனால் நான் விற்றுட்டேம்மா. அவங்க ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்டாங்க. நான் அஃபிஷியலாக மூவ் பண்ணி நல்லா இதுக்கு வைத்து ஒரு 6 லட்சம் கார் வாங்குறதுக்கு பயனாச்சும்மா. நல்லா விற்றுட்டேன். அந்த கோபம் யாருமே கல்யாணத்துக்கு வரல. என் கணவர் போயிட்டு வரேன்னு போகும்போது அவர் வேலை செஞ்ச எல்போர்ட்டை கம்பெனி க்ளோஸ் பண்ணி வந்த பணத்தை அங்கே தான் கொண்டு போய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு வந்து 2ஆம் நாள் போயிட்டு வரேன்னு போயிட்டார். அவர் வேலை செஞ்ச பணத்தையும் நான் அனுபவிக்கலை. தாய் வீட்டு வழியாக வந்த பண உதவிகளும் எனக்கு கிடைக்கல. மாமியார் வீட்டால் எல்லாத்துலேயும் புண்ணியம் கிடையாது. தாய் வீட்டாலாவது என் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டாங்க. எங்கே வந்தாலும் பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைங்கள நல்ல முறையாக வளர்த்துருக்காங்க. இப்போ தான் 2021 அண்ணன், 22 அம்மா, 23 அப்பா. ஆலமரம்லாம் போயிட்டாங்கம்மா.
இப்போ மூத்த தலை நான் தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு லைஃப்லையும் எல்லார் லைஃப்லேயும் கஷ்டம் இருக்குமா. எனக்கு 6 வருட வாழ்க்கை தாம்மா. பிறந்த வீட்லேயும் சுகம் கிடையாது. எப்படி நமக்கு லிங்க்கு நான் செய்கிறேன், நான் இருக்கேன்னு ஒரு 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 இது இருக்கணும்ல. நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம காலில் நிற்கிறோம், நம்ம உழைப்பு, நம்ம பலன், நம்மளோட இது. ஆனால் இப்போ நல்லா இருக்கம்மா, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் மனசு வேதனை. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, தோட்டம் வச்சா இதெல்லாம் நமக்கு அப்படியே பாசிட்டிவாக மாறிடாதுங்க. பூ வைக்கிறாங்க, மொக்கு வைக்கிறாங்க, காய் வைக்கிறாங்கன்னா அதை நம்ம பார்ப்போம், ஆசையாக பெரியப்போம், அவங்கள்ட்ட பேசுவோம். அப்போ நம்மளுடைய பேட் எனர்ஜியே நமக்கு இருக்காது. ஒன்லி பாசிட்டிவ் தான், ஒன்லி நிம்மதி தான். நீங்கள் இவ்வளோ குறைகளை ஒரு செடிக்கிட்ட உட்காந்து சொன்னால் அது யாருக்கிட்டையும் போய் சொல்லாது. ஐயோ அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அம்மாவுக்கு நம்ம நிறைய பூ கொடுக்கணுன்னு பூ கொடுப்பாங்கம்மா. இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய சுயசரிதையை கேட்டதுக்கு நன்றிம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.